ஒரு பேர்ட் கேஜ்க்குள்ள இருந்துச்சுன்னா, ஒரு கூண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதனால ஃப்ரீயா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு அடைப்பட்ட வாழ்க்கைய அந்த பேர்ட் வாழ்ந்துட்டு இருக்கும். யாராவது நினைச்சாதான் அதுக்கு சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும். நம்ம அநேகருடைய வாழ்க்கையும் ஒரு பறவை மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு. ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற அனுபவம் தான் நம்ம நிறையவே வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேருக்கு பாவமா இருக்கலாம், பாவமாகி கூண்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கலாம். சில பேருக்கு சில அடிமைத்தனமா இருக்கலாம், மொபைல் அடிக்ஷன், கேம் அடிக்ஷன், இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு காரியங்களுக்கு ஆட்கள் மேல அடிமைத்தனம், இந்த மாதிரிப்பட்ட கூண்டுல வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கூண்டு நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு. என்ன கூண்டா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை பெற முடியும். அதே மாதிரி சத்தியமாகிய வசனத்தை நாம் தினமும் வாசிக்கும் போதும் எந்தெந்த கட்டுல நம்ம அடிமைத்தனத்துல மூழ்கி இருக்கிறோமோ அந்த கூடுகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் விடுவித்திருவார். ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படி சில பறவைகளை அந்த கூண்டுல இருந்து பறக்க விட்டாலும் திரும்ப அந்த கூண்டுக்குள்ள போய் இந்த பறவை இருக்குமோ அந்த அனுபவம் தான் நிறைய பேருக்கு இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. ஏசப்பா அந்த கூண்டுல இருந்து பாவமாகி கூண்டுல இருந்து திறந்து விட்டுருவாங்க. இருந்தாலும் அது பறந்து போகாம திரும்பியும் கூண்டுக்குள்ள வர்ற அனுபவம் இருக்குதுன்னா, உண்மையாக கர்த்தரை பற்றிக்கொள்வோம். கர்த்தரோடும் கர்த்தருடைய வார்த்தையோடும் நிலைத்திருந்தா நிச்சயமாக மெய்யான ஒரு விடுதலையை நாம் பெற முடியும். இன்றைய தினம் அந்த மெய்யான விடுதலையை கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொண்டு, வசனத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.